சரி, ஒரு நடிகருங்கிற முறையில விஜய் அவர்கள் உங்கள வந்து என்னுடைய கட்சிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்தா நீங்க போவீங்களா? அவர் பாசமுள்ள தம்பி, அதை ஒத்துக்கிறேன். என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த தம்பியாக இருந்தாலும் விஷத்தை கொடுத்தா குடிக்கணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும். இப்போ நாங்கள் என்ன யோசிப்போம்னா, நம்ம அதிமுகவில் நம்ம நாள் இருந்துட்டோம். பல வெற்றிகளுக்கு பிரச்சாரம் பண்ண போயிட்டோம். எல்லா தொண்டர்களுக்கும் எங்களை தெரியும். இனிமேல் நான் புதுசாக வந்து விஜய் கட்சியில் சேர்ந்து ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, கிழக்கழகம் இருக்கா, தொண்டர்கள் விசில் அடிக்கிறாங்க. அதுக்கு தோதா விசில் சின்னமும் வாங்கிட்டாங்க. விசில் அடிக்கிறாங்க. இந்த விசில் சத்தத்தை வச்சு ஆட்சியை பிடிச்சிடுவாங்கன்னு எப்படி நம்புறதுன்னு தான் தெரியல. ஒருவேளை அவர் அபார நம்பிக்கையாக இருக்கார், பரபரப்பாக அலைகிறாரு. அவர் வர வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஜனநாயக நாட்டில் புதுசாக ஆட்கள் வரணும். ஆனால் இவர் வர்ற முறையை விட்டுட்டாரோ, ஆரம்பத்திலிருந்து கிளைக்கழகங்கள் அது இதுன்னு ஒரு 5 வருஷத்துக்கு வருங்க. அல்லது அதிமுக போன்ற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து இப்போ அதிமுகவில் விஜய் சேர்ந்துருந்தாருன்னா ஜெயிச்சுட்டா, விஜய்னால தான் ஜெயிச்சிச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக பேர் வரும். அந்த பேரை தட்டி கொண்டு எடப்பாடியாருக்கு பின்னாலேயோ அல்லது இருக்கும் பொழுதோ துணை முதல்வர் ஆகிக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வயசு இருக்குது, ஆட்சியை பிடிச்சி நாட்டை கூட பிடிச்சிருக்கலாம். ஆனா அவர் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லி நிக்கிறாரு யாரு? விஜய். அது எப்படிங்க முடியும்? ஏன் முடியாது? எத்தனை ஆண்டு காலம் இருந்து நட்டு உழுது நட்டு பரம்பிடிச்சு நல்ல விளைச்சல் ஆகும்போது நான் திம்பேன்னு நான் தான் அரிசியை திம்பேன்னா வைக்கல திங்கிறதா? என்னையா அதெல்லாம் அப்படி முடியாது.